வெல்கம் டு ராதா கலை கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இனிப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து தண்ணி விட்டு லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. 1 கிலோவுக்கு 1/2 கிலோ வெல்லம், 1/2 கிலோ கடலப்பருப்பு வேணும். நீங்கள் 1/2 கிலோ மைதா மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 கிலோ வெல்லம், 1/4 கிலோ கடலப்பருப்பு, இதுதான் கரெக்டான அளவு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மைதா மாவை நீங்கள் ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1 கிலோ மைதா மாவுக்கு நான் 1 தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம இப்போ பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 10 ஏலக்காய், 1 தேங்காய் துருவல், 1/2 கிலோ வெல்லம், 1/2 கிலோ கடலப்பருப்பு. நான் கடலப்பருப்பை வேக வச்சுருக்கேன். குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடலப்பருப்பை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ரெண்டுத்தையும் ஒரு பாத்திரத்தில் அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிச்சம் இருக்கிற கடலப்பருப்பையும் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு இப்போ அடுப்பில் வானல் வச்சு நம்ம தேங்காய் துருவலை கொட்டி வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டு தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக சூடாகணும், அவ்வளோதான். இப்போ இதை வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலப்பருப்பும் வெல்லத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த 10 ஏலக்காவையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த பதத்துக்கு வந்ததும் பாருங்கள், உருண்டை பிடிச்சா உருண்டை ஆகணும். அந்தமாரி ஒரு இலை எடுத்து அதில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவில் சின்னதாக ஒரு உருண்டை இந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா நம்ம மெலிசாக தட்டணும். ரொம்ப மெலிசாக ஆகணும். இந்தமாரி பொறுமையாக நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணமும் நம்ம எடுத்துக்கணும். கரெக்டான பதத்துக்கு கரெக்டான அளவுக்கு எடுக்கணும். நீங்கள் அப்படி கம்மியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா பூர்ணம் மீந்துடும். அதனால் எந்த அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நீங்கள் பூர்ணமும் எடுக்கணும். இதுமாரி வச்சு பூர்ணம் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே எண்ணெய் தடவி நம்ம இதுமாரி நல்லா பொறுமையாக இதுமாரி தட்டி விடுங்க. நல்லா மெலிசாக பொறுமையாக தட்டி விடுங்க. உங்கள்கிட்ட இலை இல்லை அப்படின்னா நம்ம பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட்டும் இல்லை அப்படின்னா நம்ம எண்ணெய் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு நான் தோசைக்கல் போட்டுக்கிறேன். கல் சூடானதும் நம்ம இந்த செஞ்சு வச்ச போலியே இது கூட போட்டு 1 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி போடுங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டான போலி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம வீட்டிலே செய்யலாம், கடையில் வாங்கவே தேவையில்ல. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான போலி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 கிலோ மாவுக்கு 50 போலி வரும். நீங்கள் 1/2 கிலோ மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 25 போலி வரும். நாங்கள் கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கோம். நீங்கள் கொஞ்சம் சின்னதாக செஞ்சிங்கன்னா 1/2 கிலோ மாவுக்கு 30 போலி கொடுக்கணும்.